நான் நாளைக்கு வரேன்னு சொல்லுங்கள், ஆனால் மோர் வேல்யூ அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? அதை விட மேலான ஒன்றை அதாவது தவிர்க்க முடியலன்னா பரவாயில்லை. பல முறை சொல்லியிருக்கிறேன். சரி, என்னுடைய பிரயாணங்களை நேற்று கூட நான் நேற்று ஒரு டிக்கெட் புக் பண்ணேன். சரி, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணேன்னா ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் எனக்கு ஃப்ரம் கொரியா டு சென்னை சண்டே மார்னிங். அவரே சொல்கிறாரு, சார் போனால் என்ன சார் பாதி காசு தானே சார் அப்படின்னாரு. இல்லைங்க, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு மண்டே வந்தோம்னா சாட்டர்டே புறப்பட்டா டபுள் காசு. சாட்டர்டே புறப்பட்டா நான் சொன்னேன் சாட்டர்டே தான் வேணும், சண்டே சபையில் இருக்கணும், கரங்களை உயர்த்தி இங்கே இருக்கணும். புரியவே இல்லைல்ல? அந்த நினச்சிப்பான் லூசுன்னு. அது 44,000 54,000 இந்த மாதிரி அது காசு அனுப்பிச்சாங்க. நான் சொல்ல வந்த கருத்து, உலகத்தில் எனக்கு வேல்யூ இருக்குதோ இல்லையோ, பரலோகத்தில் எனக்கு வேல்யூ இருந்தால் போதும். சத்தமாக சொல்லுங்கள். உலகம் உங்களை யாராவது மதிக்கலைன்னா அதை பற்றி கவலைப்படப்படாதீங்க. அந்த ஏழை விதவையை தேவர் எவ்வளோ மதித்தாரே, அவள் எதிர்பார்த்துருப்பாளா? 2 முறை சொல்கிறார் அந்த வார்த்தையை. 2 முறை அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவரை அழைத்து காணிக்கை போட்டு மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் இந்த ஏழை விதவை அப்படி சொல்கிறாரு. 44 இவளோ தன் வறுமையில் இல்லை சொல்லுங்கள், இவளோ அந்த வார்த்தை என்னப்பா சொல்லணும்? இவளோ யார் சொல்கிறது? யார் சொல்கிறாரு? யார் சொல்கிறாரு? எல்லாரையும் கூட்டு இவளோ, இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? அப்போ உலகம் புரிந்து கொண்டதை விட அவர் புரிந்து கொண்டது அற்புதம். உலகம் பார்க்கும் பார்வை விட உலகம் என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு கொடுக்குது, பிராண்டட். என்னுடைய வாகனத்துக்கு மதிப்பு கொடுக்குது, என் வீட்டுக்கு மதிப்பு கொடுக்குது, நான் வச்சிருக்கிற ஃபோனுக்கு மதிப்பு கொடுக்குது. ஆனால் தேவன் என் வாழ்க்கைக்கு மதிப்பளிக்கிறார். 2 முறை சொல்கிறாரு இந்த விதவை. என்னங்க? இந்த ஏழை விதவை. சூப்பர் வேர்டு அதில். இந்த அப்படி சொல்கிறாரு. இவளோ தன் வறுமையில் இருக்கிறாள் என்பது கூட அவருக்கு தெரியுதே. ஆமீன். நான் வாழ்ந்திருக்குது அவருக்கு தெரியும், நான் வறுமையில் இருக்குது அவருக்கு தெரியும். அவன் சொல்ல மாட்டிங்களா? இவள் வறுமை எங்கே போய் பார்த்தாரு? இவள் வறுமை எங்கே போய் பார்த்தாரு? உடை, தோற்றம், அவருடைய மெலிந்த உருவம், இதெல்லாம் எதை காட்டுது? அவர் முன்பின் பார்த்தாளா? பார்க்கவே இல்லை. அவர் சொல்கிறாரு இவளுடைய வறுமையிலிருந்து. இது ஒன்று சொல்கிறாரு, தன் ஜீவனத்துக்கு உண்டாக இருந்த எல்லாவற்றையும் வேர் ஹி ஃபவுண்ட் இட், அதை எங்கே கண்டுபிடிச்சார்? அவர் மனுஷருக்குள் இருப்பதை அறிந்திருக்கிறார். எவ்வளோ கொடுக்க முக்கியம் அல்ல, நான் எப்படி கொடுக்கிறேன். வேகமாச்சு போக விரும்புகிறேன். சொல்லுங்கள். பணம் உதவி செய்கிறது, பசியாற்றுகிறது, அடுத்துள்ள தேவைகளை சந்திக்கிறது, தேவர் ராஜ்யத்தை கட்டுகிறது. உண்மைதானே?